வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிகள் விலகுகிறதா? தோல்வி பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெற்றிகரமாக தமிழக சட்டசபை தேர்தல் 85% பூர்த்தியாகி உள்ளது. மேலும் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு முடிவுகள் வெளியாகியுள்ளது. மேலும் அதற்கு முன்பாக தமிழக அரசியல் களத்தில் எக்ஸிட் போல் என்று கூறக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட 90% திமுக ஆட்சியை அமைக்காது என்ற தகவல்தான் வெளியாகியுள்ளது. இதற்கு சில முக்கியமான காரணங்களையும் கூறியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் மன்னராக நினைத்து 5 ஆண்டுகளை செயல்படுத்தியுள்ளார். அமைச்சர்கள் பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக ஓசி பஸ் என்றும் 1000 ரூபாயை கொடுத்துதான் பியூட்டி பார்லருக்கு சென்று அழகாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் தமிழக மக்களும் பெண்களும் கடுமையான விமர்சனங்கள் திமுகவின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. மேலும் இதற்கு முன்னால் அதிமுகவின் ஆட்சியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை கூறிதான் பிரச்சாரத்தை தொடங்குவார். அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அரிசிக்கு மட்டுமல்ல, அந்த சாக்குப்பைக்கு கூட ஊழலை செய்து அதை கரையான் அரித்துவிட்டது என்று கூறக்கூடிய நபர்தான் கருணாநிதி என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருப்பார். தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செய்தது. ஆனால் அதில் எந்த ஆட்சியில் தமிழக பொருளாதாரம் உயர்ந்தது என்று கணக்கெடுத்து பார்த்தால் அது அதிமுகவின் ஆட்சியில்தான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இலவசமாக டிவிகளை கொடுத்து அதன் மூலமாக கேபிள் கனெக்ஷன் முழுவதும் கோபாலபுர குடும்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு மாதம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் உணவிற்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ கேபிள் டிவிற்காக 100 ரூபாயை கொடுத்த காலமும் உண்டு. இதை கடுமையான முறையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் செய்ததும் உண்டு. இப்பொழுதும் அதுதான், தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை அமைக்கலாம் அல்லது விஜய் அவர்களது உதவியுடன் அதிமுக ஆட்சியை அமைக்கலாம் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களிடம் தொடர்வதை விட கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. பரபரப்பில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் முதல்வராக தொடரலாமா வேண்டாம் என்பதை கூறுங்கள்.